அவர் சொல்றாரு, இலவசங்கள் வாங்குற நீ புள்ள கொடுத்த இலவசம் வாங்கிப்பியா? ஒரு புள்ள கொடுத்த இலவசம் வாங்கிப்பியான்னு சீமான் கேட்கிறாரு. இந்த அறம் ஒரு பெண்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பொது மேடைகள்ல இப்போ என் அக்கா தங்கச்சி என்னுடைய அம்மா மேடைகள் இருக்கும் பொழுது உனக்கு வந்து இலவசம் கொடுத்தா நீ வாங்கிற, உனக்கு ஒரு புள்ள இலவசம் கொடுத்தா வாங்கி பண்ணி கேட்கிற சூழல்ல அதை கைத்தட்டி சிரிக்கிற ஈன பிறவிகள் இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் என்னைக்குமே வெல்லாதியா. அனைவருக்கும் வணக்கம். இந்த சட்டமன்ற தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சார களங்கள் ரொம்பவே சூடு பிடிச்சிருக்கு. இந்த பிரச்சார களங்கள் அனைத்துலயுமே வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவங்க வந்து பிரச்சாரம் செய்ய போனோம்னா அந்த இடத்துல மக்கள் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம அந்த மக்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெரிய அளவுல நாம் தமிழ் கட்சியில சேர்ந்தவங்களை வரவேற்கிறதே ரொம்பவே கம்மியா இருக்கு. இப்ப நாம் தமிழ் கட்சியை சேர்ந்த இடும்பவன கார்த்தியா இருக்கட்டும், இப்ப சீமானா இருக்கட்டும், சாட்டை துரைமுருகனா இருக்கட்டும், அவர் ஒரு மேடையில பேசும்பொழுது பிரம்மாண்டமான கூட்டம் சேர்ந்த நாம் தமிழ் மீட்டிங் அப்படின்னு ஒரு கீழே போட்டிருப்பாங்க. ஆனா அங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா பின்னாடி திருப்பினதான் தெரியும், ஒரு 100 பேரோ 200 பேரோ இந்த கட்சியில இருக்கவங்க கட்டாயப்படுத்தி ஆளுநர் உட்கார வச்சிருப்பாங்க தவிர மத்த யாருமே பழைய மாதிரி முன்னாடி உள்ள தேர்தல் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சி ஒரு சரியான கட்சி, நாம் தமிழர் கட்சி ஒரு பொய் பிராட் இல்லாத உண்மையான கட்சி, நேர்மையான கட்சி, பெண்களுக்கான கட்சின்ற மாதிரி ஒரு அடிப்படை கொள்கை இருந்துச்சு. அதனால வந்து பாத்தீங்க அப்படின்னா அப்பவே இந்த மாதிரிதான் இருந்திருக்காங்க. நமக்கு தெரியல. இப்ப விஜய்னு ஒருத்தர் வந்ததுக்கு அப்புறம்னால இவங்க சுயரூபம் நமக்கு தெரியுது, இவங்க எப்படிப்பட்டவங்க, யாரோட ஒண்ணு சேர்ந்திருக்காங்க இப்பதான் தெரியுது. அதனால பாத்தீங்கன்னா மக்கள் போன தடவை வந்து பாத்தீங்கன்னா நிறைய இடத்துல வரவேற்றாங்க. ஆனா இந்த தடவை வந்து பாத்தீங்க அப்படின்னா வெறுக்கிறாங்க மக்கள் முழுக்க முழுக்க. இப்பெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழ் கட்சியில முன்னால ஒரு 10 பேர் போனாங்கன்னா பின்னாடி சம்பந்தமே இல்லாம எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம ஒரு 50 பேர் பின்னாடி வருவாங்க. ஆனா இப்போ இந்த 10 பேரை சேர்க்கறதுக்கு பெரிய திண்டாட்டமா இருக்குன்னு சொல்லி நாம் தமிழர் கட்சியில அந்த பிரச்சாரத்துக்கு போவாங்க தெரியுமா, அதுல என்னுடைய நண்பர் ஒருத்தர் இருக்காரு. அவர் சொல்றாரு, ப்ரோ ரொம்ப கஷ்டமா இருக்கு ப்ரோ, முன்னாடி மக்கள் ஆதரவு எங்களுக்கு கிடையவே கிடையாது. இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு தொகுதி, திருப்பத்தூர் தொகுதியா, திருவாரூரை தொகுதியா, காரைக்குடி தொகுதி, அப்படி ஒவ்வொரு நான் போகும்போது சீமான் தொகுதியில கூட சீமானுக்கு ஆதரவு இல்லாத சூழல் இங்க ஏற்பட்டுருச்சு. பெண்கள்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாம் தமிழர் கட்சியில மேடைகளே வந்து பாத்தீங்கன்னா கேள்வி எழுப்புறாங்க. என்ன கேள்வி எழுப்புறாங்க அப்படின்னா, சீமான் அவர்கள் மேடையில பேசுறாரு. அப்போ அந்த பெண்கள் கீழே இருந்து கேட்கறாங்க, அண்ணே பெண்கள் வந்து 2 வயது குழந்தை பாலியல் வன்கொடுமை பண்ணப்படுறாங்க, ஒரு 60 வயசு பாட்டி பாலியல் வன்கொடுமை பண்றாங்க, இதை மட்டும் ஏனே உங்க நாம் தமிழர் கட்சியில யாருமே பேச மாட்டேங்கிறீங்க, இதை பேசுறேன், இதை இப்ப பேசுறேன் அப்படின்னு இவர் மைக் எடுத்துட்டு அந்த சொல்லுவாரு தெரியுமா, இதை பாருமா நம்ம ஆட்சியிலலாம் எவனாவது ஒரு பொண்ணை ரேப் பண்ணா அண்ணன் நிக்க விட சுற்றுவேன் அப்படின்ற மாதிரி சுற்றுவான் அப்படின்ற மாதிரி சொல்லுவாரு இவரு. ஆனா அது நடக்காதுன்னு எல்லாருமே தெரியும். ஆட்சிக்கு வந்தாலும் நடக்கிறது. அந்த பொண்ணு அண்ணே இங்க சுடுறது இருக்கட்டும், இந்த பெண்களுக்கு எதிரான பாலியல் வன்கொடுமை பத்தி ஸ்டேஜ்ல பேசுங்கனே அப்படின்ற மாதிரி பெண்கள் சொல்றாங்க. எதற்காக சீமான் நகர்ந்து போறாரு? திமுக எதிராக திமுக ஆட்சியில இந்த மாதிரி பெண்கள் பாலியல் வன்கொடுமை செய்யறத மக்களிடத்திலே கொண்டு போய் சேர்த்தோம்னா திமுக மேல வெறுப்பு உருவாகிடும். அதனால சீமான் அவர்கள் பேசாம இருக்காரா? சாட்டை துறைமுகம் எடுத்துக்கங்க, எடுத்து வாயை திறந்து திரிசா வந்து அமெரிக்கால இடம் வாங்கியிருக்காரா, பக்கத்திலேயே விஜய் இவரெல்லாம் வந்து விளக்கு பிடிச்ச மாதிரி பேசுவாங்க. என்ன ரீசன்னா, சாட்டை துறைமுருகனோட சேனல் வருமானம் எவ்வளவு தெரியுமா உங்களுக்கு? அந்த சேனல் எத்தனை பேரோட திமுகவோட ஐடி விங்ல வந்து பாத்தீங்கன்னா எத்தனை பேர் டையப் இருக்கு தெரியுமா? சாட்டை துறைமுருகன் பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயந்தாங்கோலியில உச்சக்கட்ட பயந்தாங்கோலி. இந்த வீராப்பா உயிரின் மயிருக்கு சமம் அப்படின்னு பேசுவான். அவன் சாட்டு ஒரு ரேஞ்சில ஒரு பயந்தாங்கோலின்ற அளவுக்கு சாட்டை துறைமுருகன் கேவலம் கெட்ட ஒருத்தர் சாட்டை துறைமுருகன். இது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு இடத்துக்கு மீட்டிங் போறது, அந்த மீட்டிங்ல போயிட்டு வந்து பாத்தீங்க என்ன பண்றாங்கன்னா அந்த ஊரோட, இப்ப திருப்பத்தூர் என்னெல்லாம் பிரச்சனைகள், காரைக்குடி என்னெல்லாம் பிரச்சனைகள் சொல்லிட்டு அங்க தொகுதியில இருக்க வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு மைக் எடுத்துக்கிறது. இந்த தொகுதி யாரு இப்ப எம்எல்ஏவா இருக்கா, இப்ப ஆளுங்கட்சி எம்எல்ஏ இருக்காங்களா இல்ல பாத்தீங்கன்னா எதிர்கட்சி எம்எல்ஏ இருக்காங்களா, அவங்க என்னென்ன பண்ணிருக்காங்க, அவங்க மேல என்னென்ன பிராடு இருக்குன்னு சொல்லி இவரோ கள விசாரணை பண்ணி தேடி கண்டுபிடிச்ச மாதிரி இவர் என்ன பண்ணுவானா, இந்த கூட்டத்துல யாருமே இல்ல, அந்த எதிர்கட்சிகள் வந்து பாத்தீங்கன்னா பிரச்சனை பண்ணல அப்படின்னா ஸ்டேஜ் ஏறுவாப்புல பேசுவாப்புல, பிரச்சனை பேசி போட்டு அந்த ஸ்டேஜ் பயந்து ஓடி போயிடுவாங்க. என்ன காரணம்னா உண்மைகளை பேசலாம், எதற்காக போகுது பொய்ய பேசுறது. திருப்பத்தூர்ல இப்படி இல்ல அப்படி இல்ல, அந்த கலைக்கல்லூரி இல்லைன்னு சொல்லி இங்க சொல்றாங்க, திருப்பத்தூர்ல காலேஜ் இருக்கு யாருக்குமே தெரியும். அந்த அளவுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நாம் தமிழ் கட்சியை சேர்ந்தவர்களை மக்கள் வெறுக்க ஆரம்பிச்சுட்டாங்க. ஏன்னா வாயை திறந்தாலே வந்து பாத்தீங்கன்னா பொய் 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 பித்தலாட்டம், இது மட்டும்தான். சரி, இன்னொரு விஷயம் எல்லாருமே பார்க்க முடியுது, நாம் தமிழ் கட்சிகளுக்கு மட்டும்தான் நிறைய மக்கள் நிதி கொடுக்குறாங்க. இப்போ அந்த ஒரு பிரச்சார களத்துல வந்து பாத்தீங்கன்னா நிதி கொடுக்குறாங்க அப்படின்னா, இதை நான் உண்மையை சொல்றேன், இது அப்படி நடக்கவே இல்லை. இவங்களே சித்தரிக்கிறது எப்படின்னா, இவங்களும் ஒரு 500 ரூபா கொடுத்துரு, இந்த மாதிரி நம்மால் வருவாங்க வரும்போது நைஸா கையில கொடு அப்படின்னு கொடுக்குறது. இப்ப கொடுக்கும்போது மத்த நினைப்பாங்க, எல்லாரும் 500 ரூபா நம்மளும் கொடுப்போன்ற மாதிரி அந்த எண்ணத்தை கிரியேட் பண்றதுக்காண்டி இவங்களே ஆள் செட் பண்ணி ஒரு 500 ரூபா கொடுக்குறது. நேரத்து கூட ஒரு பையன் உண்டியில தூக்கிட்டு வந்து சீமான்ட்ட வந்து ஓடி வந்து கொடுக்குறான். அந்த சின்ன பையனோட பழைய வீடியோ எடுத்து போறேன், நீங்க பாருங்க. அந்த சின்ன பையன் சும்மா பிரச்சாரத்துல அவங்க அப்பாவோட வந்திருக்கா, சும்மா பார்த்துட்டு வேடிக்கை பார்த்து இந்த பயல்த கையில ஒரு உண்டியில கொடுத்து போய் சீமான்ட்ட கொண்டு போய் கொடு அப்படின்ற மாதிரி
இந்த படத்துல ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி இந்த ஆமக்கறி முதலக்கறி எல்லாம் சொன்னார்ல, அந்த மாதிரி ஸ்கிரிப்ட் எழுதுற மாதிரி ஒவ்வொரு ஏரியாக்களையும் நூதனமா நானே கேட்கிறேன்னா, காசு கொடுக்காம நாம் தமிழர் கட்சியை வெல்ல முடியுமா அப்படின்ற மாதிரி நான் கேட்கிறேன். காசு வாங்காம உங்களால பிரச்சாரம் பண்ண முடியுமா? ஏன் சொத்து மதிப்பு 2 கோடி 3 கோடின்னு காட்டுறாங்க உங்களால. சொத்து கோடி பாத்தீங்கன்னா 5 கோடி ரூபா இருக்குன்றாங்க. சீமானவர் 3 காரு 10 கோடி ரூபாய் சொத்து. 10 கோடி ரூபாய் தேர்தல் ஆணையம் சொன்னது யார் உண்மை சொல்லியிருக்கா? இப்ப கலைஞர்லாம் ஸ்டாலின்லாம் வந்து பாத்தீங்க அப்படின்னா என்கிட்ட காரு மட்டும் தான் காரே இல்ல அப்படின்றாரு. அப்ப அதெல்லாம் உண்மை நம்ம நம்ப முடியுதா? அது மாதிரி சீமானவர் 10 கோடி ரூபாய் அதாவது எத்தனை கோடிகளுக்கு சொந்தக்காரா இருந்திருப்பாரு. ஏன் எலெக்ஷன் தேர்தலுக்கு ஒரு 2 கோடி எடுத்து செலவு பண்ண வேண்டியதானே? நீங்கள் என்னைக்கு மக்கள்கிட்ட திறநிதி வாங்கி நுப்பாட்டி போட்டு அவங்க மத்தவங்களை காசு கொடுக்க வேணாம், இலவசம் வேணாம் அப்படின்னு சொல்றது பேசுங்க. உச்சகட்ட ஆபாசமா சீமானவர் சொல்றாரு, இலவசங்கள் வாங்குற நீ புள்ள கொடுத்த இலவசம் வாங்கிப்பியா? ஒரு புள்ள கொடுத்த இலவசம் வாங்கிப்பியான்னு சீமான் கேட்கிறாரு. இந்த அறம் ஒரு பெண்கள்ட்ட எப்படி பேசணும்னு தெரியாம பொது மேடைகள்ல இப்போ என் அக்கா தங்கச்சி என்னுடைய அம்மா மேடைகள் இருக்கும் பொழுது உனக்கு இலவசம் கொடுத்தா நீ வாங்கிக்கிற, உனக்கு ஒரு புள்ள இலவசம் கொடுத்தா வாங்கி பண்ணி கேட்கிற சூழல்ல அதை கைத்தட்டி சிரிக்கிற ஈன பிறவிகள் இந்த நாட்டுல இருக்கிற வரைக்கும் தமிழ் தேசியம் என்னைக்குமே வெல்லாதையா. தயவு செஞ்சு வீடியோ பார்த்தவங்க நன்றி, வணக்கம்.